2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். 3 வார்த்தைகள் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். மீண்டுமா சொல்லுவோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஓகே, இப்ப பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்துக் கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஓகேவா? திரும்ப எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே, நாம் ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாங்கள் கூடி வருகிறோம். தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, ஜீவனுள்ள இந்த வார்த்தைய நாங்க பிரசங்கிக்கும் போதும், அதை கேட்கும் போதும், ஆண்டவரே அதை கை கொள்ளும் போதும் எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம். தேவரீர் இந்த மாதத்துல எங்களுக்கு அதற்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் அதிகமாய் தாரும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, தேசம் எங்கும் ஒரு ஜெப மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அத நாங்களும் கை கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, அதிகமாய் ஜெபிக்கவும், தேசத்தின் நன்மைக்காக திறப்பில் நின்று கேட்கவும் ஆண்டவர் அனுகிரக பாராட்டுவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல நீர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் எங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய இந்த தீர்க்கமான வார்த்தைய விசுவாச மக்கள் எல்லாருமே அதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறது போல, உம்முடைய வாக்க என் இருதயத்துல வைத்து வைத்தேன் சொல்றாரு. அது போல ஆண்டவருடைய வார்த்தைய இருதயத்துல வைத்து வைக்க நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதே போல அன்னாள் என்ற ஒரு வயதான அம்மா கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்கறது வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா நம்பி காத்து அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? எந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு? லூக்காவுல போட்டிருக்கு. ஆண்டவருடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இந்த வசனத்தை காத்து வச்சிருந்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது, தேவாலயத்துல அவர் 12 வயது நிரம்பிய போது பேசும்போதும் கூட அதெல்லாவற்றையும் மனதில் வைத்து வைத்தார்கள் வசனம். புரியுதுங்களா நான் சொல்றது? வைத்து வைத்தார்கள் வசனம். அதே போல ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் 75 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுறாரு. நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்றாரு. அது கடல் மணலத்தனையை போல பெருக்கமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைய அவர் தன் இருதயத்துல என்ன பண்ணாரு? வைத்து வைத்தார். அப்போ தேவனுடைய வசனம் புறப்பட்டு வரும்போது அத மனதுல வைத்து வைத்தவர்கள் உண்டு. அதே போல சிமியோனுடைய தகப்பன் தேவதூதர் அவர் இடத்துல இறங்கி வந்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க, அவர் நசரேனா இருப்பாரு, அவருடைய தலையில சவரன் கத்தி படல் ஆகாது அப்படின்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தைய மனதுல வைத்து வைக்கிறார். சோ ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைய நம்ம மனதுல வைத்து வைக்க வேண்டும். அதை பத்திரமாய் வைக்க வேண்டும். அது எது வரைக்கும் அப்படின்னா, நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? வைத்து வைக்க வேண்டும்.
கர்த்தர் பேசின வார்த்தை ஒரு நாளும் நம்மை ஏமாற்றவே செய்யாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை அது வாலிப வயதுல நிறைவேறலாம், அல்லது திருமணம் முடிந்த பிறகு நிறைவேறலாம், அல்லது நம்முடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு பகுதியில நிறைவேறலாம். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா ஒரு நாளும் அது நம்மை பொய் சொல்லாது. அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அப்போ அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைக்கிறதுக்கு நாம பயிற்சி எடுக்கணும். அப்போ தேவன் எப்படி அப்படின்னா, இந்த வருடத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஊழியக்காரர் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நீங்க உங்களுடைய வேதாகமத்துல எழுதி வைக்கவோ அல்லது உங்களுடைய டைரியில எழுதி வைக்கவோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும் போது கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்றத விசுவாசிகள் ஆகிய நாம நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு காலை ஆராதனையில செய்தி நேரத்துல நான் பேசின போது அங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% கிறிஸ்தவ வட்டாரத்துல இருந்து, பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், அல்லது 50% அப்படி. ஆனா பிரான்ச் சர்ச்சில் அப்படி கிடையாது. அது 100% ஒரு பிரஜாதி ஜனங்களா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. அல்லேலூயா. அவங்க கிட்ட நான் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னேன். நீங்க நிக்கிற இடம், நீங்க வந்திருக்கிற பகுதி, வந்திருக்கிற ஸ்தலம் சரியான ஸ்தலம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துல உண்மையான தெய்வத்தை தேடி இந்த உலகத்துல ஜனங்கள் பல மைல் தூரம் டிராவல் பண்றாங்க. பல மைல் தூரம் லைட் எடுத்து போயிட்டு வராங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக, அற்புதத்துக்காக, தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, வியாதி போகணும்ன்றதுக்காக. ஆனா நம்ம தேடி போற தெய்வம் அல்ல. அவர் நம்மை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மை தேடி வந்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்துல முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? அப்போ நம்மை படைத்த தேவாதி தேவன் மனுகுலத்துக்கு மனிதனை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாரு? தேடி வந்து விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல முதல் கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கிறோம், ஜனங்க உண்மையான தெய்வத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. அப்போ கிராம ஊழியத்தை, அந்த கிளை ஊழியத்துல நான் சொன்னேன், நீங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க. இப்பதான் சரியான ட்ராக்ல நிக்கிறீங்க. சரியான தரிசனத்துல, சரியான தெய்வத்திடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அந்த விசேஷித்த நாள் வந்ததுன்னா, காலையில அதிகாலையில பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அவ்வளவு மங்களகரமா பல கிலோமீட்டர் தூரம் வெறும் காலில் நடந்து போனவங்க உண்டு. நாக்குல, கழுத்துல, அப்புறம் என்னது வகை, இங்க கன்னத்துல, அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இடுப்பு, அந்த முதுகு, இதுல எல்லாம் முக்கி போட்டு அப்படியெல்லாம் செய்தது உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆனா ஒரு விஷயம் இங்க வேதம் தெளிவாய் மையப்படுத்துகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் போய் ஆராதித்து வந்த வீணான தேவர்கள் எல்லாம் பொய் என்பதை கர்த்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது பொய்யான காரியத்துக்கு எடுத்த அந்த பக்தி வைராக்கியம் பாருங்க, அவ்வளவு இருந்தது, அதிகமா இருந்தது.
வசனம் சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அதுக்கு கண்ணு இருக்கும் ஆனா என்னது பார்க்காது, காது இருக்கும் ஆனா கேட்காது, வாய் இருக்கும் ஆனா பேசாது, கால் இருக்கும் அது என்ன பண்ணாது, நடக்காது. அப்போ இதெல்லாம் போட்டிருக்கு. வேதம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் 16,000ங்களில் சிறந்தவர், அவர் நம்மை போல ரூபமுடையவர், தன் சாயலிலே தமது ரூபத்தின்படி மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம சொந்த ரட்சகராக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு வைராக்கியம், ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை நமக்கு வேணும். என்னன்னா, நான் சரியான இடத்துல நிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு உண்மை உள்ளவர். கர்த்தரோ தெய்வத்தை தேடுற அத்தனை பேருக்குமே உண்மை உள்ளவராயிருக்கு. ஒரு நாள் அது பொய்யின் தெரியாம நம்ம ஆராதிச்சோம், வணங்கணும், அதுக்காக வேண்டிய எல்லா காரியங்களையும் ஐதீகங்களையும் செய்தோம். ஆனா இன்னைக்குதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம் என்பதற்கு சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. ஆமென். கிபி கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த ஊரு, வளர்ந்த இடம் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய கண்கள் பார்வைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இவரை நம்ம கதையில வந்தவரோ அல்லது கற்பனையில வந்தவரோ அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது. யாரு அப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அப்போ தேவன் உண்மையுள்ளவர் என்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆனால் அந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் நம்ம இப்ப வரைக்கும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா தானே? இப்ப வரைக்கும் அவர் என் கூட இருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறாரு, ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறாரு, நம்ம தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்ம இடத்துல பேசுறாரு. நாம போய் ஜெபிக்கும் போது அந்த பரலோகத்தின் பிதாவானவர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று நம்ம நம்புறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு விஷயம் கூட அதை உறுதிப்படுத்தும்படியாய் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். எல்லாருமே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ அவர் யாரு? தெய்வம். அவர் யாரு? பரலோக பிதா. அவர் யாரு? அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். அவர் மனுஷனை போல மாற்றி பேசுகிறவர் அல்ல, அல்லது பொய் சொல்லுகிற மனுஷனும் அல்ல. ஆமாவா இல்லையா? அப்போ வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அப்படின்றது தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் 100% உண்மையுள்ளவராய் இருப்பதனால நீங்க சொல்ற வார்த்தைய அவர் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்க்கும். அவருடைய வாயின் வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசும். அவருடைய கால்கள் நமக்காக நன்மை செய்ய உலகமெங்கும் சுற்றி திரியும். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் இன்றைக்கும் நமக்கும் நம்முடைய சார்ந்த ஜனங்களுக்கும் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருக்கிற ஜனங்களை வசனம் தெரியாதா, விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகி இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியினால நிரப்பி நன்மை செய்கிற, அப்போ அவருடைய கால்கள் நன்மை செய்ய ஓடினது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால அநேகரை குணமாக்கினார். 100க்கு அதிபதியை என்ன பண்ணாரு? வேலைக்காரனை சுகமாக்கினார். வாயின் வார்த்தைகளினாலே சுகமாக்கினார். அப்போ அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம உறுதியா நம்பணும். நான் ஜெபிக்கும் போது அது ஏதோ காத்துல போறது போல நினைச்சிடக்கூடாது. சில நேரங்கள்ல சொல்லுவோம் இல்ல, சிலர் சொல்லி கேட்காம
போகும்போது செவிடங்காதுல சங்கூதரம் போல நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் என்ன பண்றது இல்ல, கேட்கறதே இல்லை அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பேரும் கொடுப்போம், செவிட்டு விரியன் அப்படின்னுவோம். அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா நம்முடைய தேவனை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகினதும் அல்ல, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமான. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. உன்னை நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நீ கேட்கிற எல்லாவற்றையும் கவனித்தருகிறார். நீ பாத்ரூம்ல போய் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறார். நீ படுக்கையில ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறார். உன் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறாரு. உன் நெருக்கடி நேரத்துல கர்த்தர் சத்தத்தை கேட்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தன் செவியை அடைத்துக் கொள்கிறதல்ல, அவர் செவி கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், மாமிசமான யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன். அப்போ உண்மையுள்ள ஆண்டவர், அவர் பொய்யுரையாத ஆண்டவர், பொய் சொல்லாத ஆண்டவர். தீத்து புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் இல்ல 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தீத்து பொய்யுரையாத, இங்க பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொய்யுரையாத தெய்வம். அப்போ 100% அவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டா சொன்ன வார்த்தைய அப்படியே நிறைவேற்று. அல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. இங்க வசனம் என்ன சொல்லுது, பொய்யுரையாத தேவன் என்ன பண்றாரு, ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசத்தின் உண்டாகும்படி. அப்படின்னா ஆதி காலம் முதல். அப்ப நித்திய ஜீவன் எங்க உண்டானது, சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த நித்திய ஜீவன் ஆதி காலத்திலேயே முதல் மனுஷன் உண்டாகும் போது ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவனை தான் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை அவரிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தையே மாமிசமாகி நமக்குள்ள வாசம் பண்ணுதுன்னு வசனம் இல்லையா. அப்போ ஆதி நாட்கள்ல ஆதாம படைக்கும் போது நமக்கெல்லாம் இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100 வயசு, 110, 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றாங்க. நம்மலாம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு 80 வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயமாக காணப்படுது. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது 70, பலத்தின் மிகுதியினால 80. ஆனா ஆதாம எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? 900. எடுத்துட்டியா? வாசி. யாரு? ஆதாமா? மிஸ் பண்ணிட்டிய. 960 வருடம். யாரு? வாசி. செத்துட்டான்னு போட்டிருக்கா? ஐயோ ஆண்டவரே, 920? எவ்வளவு? 930 வருஷம். 930 வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஆதாமுடைய வயசு முடியும் போது அவருக்கு என்ன வயது? 930 வருஷம்.
இப்போ நம்ம நினைக்கிறோம் நித்திய ஜீவன்ன்றது காலங்காலமா வாழ்றது. அந்த 930 வருஷம் கூட ஆண்டவர் அவனுக்கு முடிவுக்காக கொடுக்கப்படல. அந்த அவன் பிறக்கும் போதே, அவனை ஆண்டவர் தம்முடைய சாயல்ல படைக்கும் போதே நித்தியமா வாழும்படியா தான் படைச்சார். ஆனா சூழ்நிலைகள் மாறிச்சு, பாவம் பிரவேசிச்சது, அக்கிரமங்கள் மிகுதியாச்சு. அப்பதான் மனுஷனுக்கு நாட்கள் என்ன பண்ணப்பட்டது? குறைந்து போனது, வயது குறைந்து போனது, ஆயுசு குறைந்து போனது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு அங்க முதல்ல ஆதாமை ஏவாள உண்டாக்கும் போது ஆண்டவர் நித்திய ஜீவனை மைண்ட் பண்ணி தானே உண்டாக்குனாரு. அதை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு அதை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, கொரிந்து புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரிப்பது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரிப்பது இல்லை. அது எப்படி மரிக்கப்படும் அப்படின்னா, நாம மரிக்கிறது தூங்குவதற்கு சமம். என்னது? நித்திரை செய்வதற்கு சமமா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்ட்டு வசனம் இருக்கு. அப்ப என்னன்னா, ஆண்டவர் வரும்போது நித்திரை அடைந்தவர்கள், மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு போவோம். அப்போ வசனத்தின்படி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் நித்திய ஜீவனுக்காகவே நம்மளை முதல்ல படைத்தார். ஆனா பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமான காரியத்தின் நிமித்தமாக ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுது? குறைஞ்சு போச்சு. அதை ஆண்டவர் எப்ப நமக்கு மீண்டும் தருகிறார் அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம மரிக்கும் போது அந்த ஜீவனை கர்த்தர் தொடர செய்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுங்க? ஆதி காலமாக இந்த சத்தியத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தெரிந்து கொண்டது. இப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுச்சு? பொய்யுரையாத தெய்வம். அப்போ பொய்யுரையாத ஆண்டவர் இடத்துல நம்ம வந்துட்டோம். மூணாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுது. இப்ப புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவர். நாம பல நேரங்கள்ல அந்த உண்மை இல்லாதவர்களா மாறி போறோம். வார்த்தைகளை மாத்திடுறோம், எண்ணங்களை மாத்திக்கிறோம், நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு சொன்ன வார்த்தையை மாற்றிக்கொள்வது இல்லை. அப்போ வசனம் என்ன சொல்லுது? சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னா 100% உனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. 100% அவர் சொன்ன வார்த்தை. இதே வார்த்தையை இன்னொரு இடத்துல வாசிங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. அதுலயும் பொய்யுரையாத தேவன் எழுதப்பட்டிருக்கு. நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய், நல்லா கவனிங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் ஒரு பொய்யுரையாத ஆண்டவர். அப்போ ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவர் உனக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அப்போ இந்த உண்மையுள்ள தெய்வ திட்டத்துல நீங்களும் நானும் வந்துட்டதுனால ஒரு 100% கான்பிடென்ட், நமக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம், ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும்.
அல்லேலூயா. நான் கரெக்டான இடத்துலதான் நிக்கிறேன். கர்த்தர் என்ன செம்மையாதான் கொண்டு போறாரு. ஆமென். மரியாள் பாருங்க, அவ சொல்றா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்போ உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன? சரியான ட்ராக்ல நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா. நான் வழிமாறி போகல. நான் வழிமாறி போவதற்கு என்னுடைய வாழ்க்கை இப்ப இல்லை. இப்பதான் கரெக்டா நிக்கிறேன். இப்பதான் எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை கரெக்டா நான் பிடிச்சுக்கிட்டேன். இப்பதான் என் வாழ்க்கைக்கு நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்டேன். கர்த்தருக்குள்ள வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன்? அவர் உண்மை உள்ளவர், அதனால நான் வந்துட்டேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் உங்களை சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் உங்களை, அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மையின் வல்லமையை நம்ம அனுபவிக்கணும். அவர் கொடுக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, இல்ல ரெண்டாவது வார்த்தை, ஸ்திரப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ ஸ்திரப்பட்டா அடுத்து என்னெல்லாம் நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அல்லேலூயா. எப்படி? தேவ அன்புக்குள்ள நீங்களும் நானும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். விசுவாசத்துல ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரத்துல நம்ம பெருகிக்கிட்டே இருக்கணும். கிருபைக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். எல்லாம் கவனிங்க இந்த வார்த்தையெல்லாம். கிருபைக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சோர்ந்து போவதற்கு நம்ம விட்டு விடக்கூடாது. நம்முடைய ஆவிய நாம அவிழ்த்து போட்டு விடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது இல்லையா? ஆவிய அவிழ்த்து போடாதிருங்கள். அப்போ அவிழ்த்து போடக்கூடாது. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பாய். அல்லேலூயா. தேவன் அதுதான் விரும்புறாரு. அப்போ சிறப்பட வேண்டியது அவசியம். எதுல? விசுவாசத்துல. விசுவாசம் இல்லைன்னா இன்னும் அதிகமா விசுவாசத்தை வளருவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தினால அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ விசுவாசம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா பாடுறவங்க கூட சேர்ந்து நம்ம பாடணும்னா நல்லா பாடத்தானே செய்வோம். ஆமா தானே? அல்லேலூயா. பாட்டே தெரியாத ஒருத்தர் பாடுறவங்களோடு கூட நிற்கும் போது நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நம்மள அறியாமலேயே சொல்லுவோம், அவங்க கூட சேர்ந்து நான் பாடினேன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு. ஆமாவா இல்லையா? உண்மைதானே? அப்போ நம்ம வந்து அந்த அந்த நெருப்புக்குள்ள இருக்கும் போதுதான் நாம நெருப்பா மாற முடியும். வெளியில இருக்கும்போது அடுப்பு கறி, வெளியில இருக்கும்போது நெருப்புக்குள்ள போயிட்டா அடுப்பு கறியை பார்க்க முடியுமா? அது அது அணைஞ்சாதானே அடுப்பு கறி. ஆமாவா இல்லையா? இன்னும் நீங்க சொல்ற பதில் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையே. எங்க கட்டை உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது வெளியே வரும்போது தானே கட்டை. ஆனா உள்ள இருக்கும்போது அது கட்டை கிடையாது, அது நெருப்பு. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போது, விசுவாசத்துல இணையும் போது, விசுவாசத்தை கேட்கும் போது அப்பதான் வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியில நீ அனல் கொண்டு எழும்பிக்கிட்டே இருக்கணும். ஜபத்துல குறைவு வைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு மாசம் ஒரு வாரம் ஜபத்தை மிஸ் பண்ணிட்டோமா, அடுத்த வாரம் அந்த ஜபத்துல எப்படியாவது கலந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா அந்த ஜப ஆவி உங்களுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, அது ஒரு தூப கலசம். நம்ம துதின்ற ஒரு தூப கலசம் இருக்கும், ஜபம் என்ற ஒரு தூப கலசம் இருக்கும், ஒரு உபவாசம் என்ற ஒரு தூப கலசம் இருக்கும். நீ எந்த அளவுக்கு ஜபிக்க 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 அந்த பாத்திரம் வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும்போது அற்புதங்கள் வந்துடும். அல்லேலூயா. அப்போ நீங்க வந்து ஜபம் பண்ணாம இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிற ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்றேன் அப்படின்னா நானு தேவனுடைய அன்பில ஸ்திரப்படுகிறவர்களாய் காணப்படணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போது விசுவாசத்துல ஸ்திரப்படுகிறவர்களாய் இருக்கணும். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 வசனத்துல இருந்து வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம்
2வது அதிகாரம். எடு எடு. புதிய ஏற்பாட்டுல எத்தனாவது பக்கம்? 276. வாசிங்க. ஆகையால் நீங்கள் பாருங்க, எல்லாம் கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே இப்ப யாருக்குள்ள கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட் அப்படின்னு தானே போட்டிருக்கு. இன் கிரைஸ்ட் அப்படித்தானே போட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் வேறு கொண்டு, ரூட் கரெக்டா இருக்கணும். எங்க உள்ள ஸ்ட்ராங்கா அந்த வேர் எந்த அளவுக்கு மண்ணை பிளந்து ஊடுருவி பாய்தோ அந்த அளவுக்கு அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. நீங்க உள்ள வேர் இல்லைன்னா அந்த மரத்தை லேசா தள்ளனாவே விழுந்துரும். வேறு இன்னும் ஆழமா போகலன்னா அந்த மரம் ஒரு சாதாரண காத்து அடிச்சாவே விழுந்து போயிடும். மழை வந்ததுன்னா அது விழுந்து போயிடும், செத்து போயிடும். ஆமா தானே? அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளணும். வேர் கொள்ளும் போது நடுவுல இங்க கவனிங்க, வேர் உள்ள இறங்கும் போது சில குப்பைகள் உள்ள இருக்கலாம், தெரியாது நமக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில குப்பைகள் உள்ள இருக்கும், நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல பாறாங்கல் கூட இருக்கும். என்னது? பாறாங்கல். அப்போ வேர் கொண்டு போகும். வளரணும்ட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். இனி அவர் தான் நமக்கு குலதெய்வம், அவர் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங் ஆகும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இது கிறிஸ்துவ நாடு கிடையாது. ஹலோ. அப்போ நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல நமக்கு தொந்தரவு படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அதாவது யார கேவலமா பேசுவாங்க அப்படின்னா, அடிப்புல கெட்டிக்காரனா இருக்கிறான், ஒழுக்கத்துல சூப்பரா இருக்கிறான் அப்படின்னா அவனை 4 பேர் இல்ல பையன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன சொல்லுவாங்க? சொல்லு தம்பி. சோப்லாங்க. சில அவங்கள என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுவாங்க. இவனால என்னது, அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, கையால் ஆகாதவன், அதுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. இது நல்ல கவனிங்க. ஒரு தப்பு செய்யறவங்க, ரொம்ப துணிகரமா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள மெர்ச்சி கொள்றதுக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்கு. இப்போ 2 வீலர்ல ரொம்ப ஃபாஸ்டா போறவனோ அல்லது ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போறவனோ, அது என்னது, வீலிங்கா, அப்படி பண்ணிட்டு போறவனோ, ஓஹோ, கால் உடைஞ்சு காலம் முழுக்க அவன் முடமா இருக்கும்போது அந்த அவனை பத்தி பெருமையா பேசினவங்க ஒரு பக்கம் ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான், எட்டி பார்க்கவே மாட்டான். ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்கிறவங்கள உலகம் பைத்தியக்காரத்தனமா பார்க்கும். ஆனா ஆண்டவர் நேர்மையா பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்வா பார்க்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள நீ வளர்றதுனால, அந்த விசுவாசத்துக்குள்ள நீ வளர்கிறதுனால ஆண்டவர் உனக்கென்று ஒரு தனி கிரெடிட்ட, தனி பாதைய ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கார். அல்லேலூயா. தனி ட்ராக்க வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உன் ஜபத்துக்கு பதில் இருக்கு, உன் விசுவாசத்துக்கு பதில் இருக்கு. நீ தினதோறும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அதுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அதை பார்த்து ஒருத்தன் கிண்டல் பண்றானா, பைத்தியம் நீ கிடையாது, யார்தான்? அவன் தான். ஏன்னா வேதம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவர்களை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஏளனம் பண்றவங்க எப்படி பண்றாங்க? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றது.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் அது தேவ பலன். அப்போ நீங்க ஒருத்தர் உங்களை சிகரெட் பிடிக்காத ஒருத்தர் உன்னை பார்த்து உன்னை கிண்டல் பண்றாங்கன்னா நீ அதுக்காக வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். அல்லேலூயா. உண்மையான பைத்தியக்காரன் யார் தான்? அவன் தான். சிலர் கேட்பாங்க, தண்ணி அடிச்சதே இல்லையா? ஆமா. சின்ன வயசுல? ஆமா. எங்க இத்தனை வருஷமா? ஆமா. மோந்து பார்த்ததுக்கு இல்ல. அட பைத்தியக்காரன் அப்படின்னுவாங்க. ஆனா உண்மையா யார் தான் பைத்தியக்காரன்? அவன் தான். ஏன்னா நீ நல்லா இருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உனக்குரிய கனத்தை கொடுப்பார், உனக்குரிய மேன்மையை கொடுப்பார். ஆனா உலகம் அப்படி இல்லையே. அட்ஜஸ்ட் பண்ணலாம், டேக் இட் ஈஸி, காம்ப்ரமைஸ், அதுக்குள்ளதான் கொண்டு போகும். இந்த வசனம் என்ன சொல்லு? கொலோசியர் 2:6 ஆகையால் ஏற்றுக்கொண்டபடியே. அப்போ எப்படி நம்ம ஸ்திரப்பட்டு வாழ முடியும்? நீ கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்ட வாழ்க்கைய வாழ்ந்தா மட்டும்தான் ஸ்திரப்பட்டு வாழ முடியும். அல்லேலூயா. வேர் இல்லாத அந்த மரம் விழுந்து போகும், செத்து போகும், அது கனி கொடுக்காது, மரித்து போகும். ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா ஸ்ட்ராங்கா நிக்காது. ஒரு காத்து அடிச்சதுன்னா அது விழுந்து போகும். மணல் மேல கட்டப்பட்ட வீடு ஒரு சின்ன மழை பெஞ்சதுன்னா கரைந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேர்கொள்ளும் போது உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அசையாதிருக்கிற அந்த அந்த என்னது, சியோன் பர்வதம். கை தட்டுங்க பார்க்கலாம். சியோன் பர்வதம், மலை போல அசையாதிருக்கிற சியோன் பர்வதம் அப்படின்னா பெரிய மலை, அதை அசைக்க முடியாது. பாருங்க, 100 பேர் போய் சேர்ந்து அசைச்சாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அசைதாது இருக்கிற மாதிரி. அப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ விசுவாசத்துல வளரும் போது, நீ கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா வேறுன்ற போது. இன்னொரு விஷயத்த சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆழமா வேறு உள்ளும் போது அது கொஞ்ச நாள் ஆகும் வெளிப்படையா தெரியுது. ஏன்னா அது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், மண்ணுக்குள்ள நடக்கிற விஷயம். வசனம் சொல்லுகிறது, அதாவது வெளியரங்கமா, அதாவது அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதா. அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம். நீங்களோ ஜெபம் பண்ணும்போது, எத்தனாவது வசனம்? 6 வாசிங்க. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது எடு பிரவேசித்து உன் கதவை பூட்டி, எப்படி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது இப்ப நீ ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்ற, உன் பர்சனலா நீ ஆண்டவர்கிட்ட கமிட்டா ஆகும்போது, பர்சனலா ஆண்டவரோடு கூட இன்டிமெசில அந்த உறவுல ஸ்ட்ராங் ஆகும்போது, இது யாருக்கும் தெரிய வேண்டான்ற. 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது வேற, சபையாரா சேர்ந்து ஜெபிக்கிறது வேற, வீடுகள் கணவன் மனைவி குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறது வேற. ஆனா இது பர்சனல் பிரேயரை பத்தி போட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த ரங்கத்துல இருக்கிற உன் பிதா உன்னுடைய அந்தரங்க ஜெபத்தை பார்த்து எப்படி பதில் கொடுப்பாராம்? வெளியரங்கமா. அப்போ நீ அந்தரங்கத்துல தனித்துவத்துல கர்த்தருக்குள்ள நீ வளரும் போது, இப்போ தனித்துவத்துல நீ வளரணும். இப்ப இவங்க அப்பா நல்லா ஜெபம் பண்றாரு, உங்க அப்பாவும் நல்லா ஜெபம் பண்றாரு, இல்ல அப்பா அம்மா ஜெபம் பண்றாரு. இப்ப ஜெபத்துல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க ஜெபிக்காம இருந்தா நல்லா இருக்குமா? புரியுதுங்களா? தாய் தகப்பன் ஜெபம் பண்றாங்க, அதனால பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்றது ஒரு பிளஸிங் தான். பட் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல், அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை வளரணும்னா அவங்க தான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள வளரணும். என்ன ஜாக், புரியுதா? அல்லேலூயா. அப்பா தீர்க்கதரிசி, நீ பெரிய அப்போஸ்தலனா வரணும். ஆமென். அதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆயிடு.
வந்துருவான். எல்லாம் கவனிக்கணும். அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, அதனால அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி கிடையாது. உங்க அப்பா மேல உனக்கு கோபம் இருக்கலாம், உங்க அம்மா மேல உனக்கு கோபம் இருக்கலாம். கூட பிறந்தவங்க மேல இருக்கிற கோபத்தை நீ ஜெபத்துல காட்டாத, சர்ச்சில் காட்டாத, சபையில இருக்கிற அந்த ஐக்கியத்துல காட்டாத. உன்னுடைய உன்னுடைய ஆசீர்வாதத்துடைய முதல் துளியே இங்கதான் ஆரம்பிக்குது. இங்க நீ கோபத்தை காட்டுறதுனால எந்த யூஸும் இல்ல, ஜீரோல தான் போய் நிற்கும். நீ வேற எதுலயாவது கோபத்தை காட்டு. ஆனா அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கமான ஜெபத்துல நீ வளரும் போது கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக, அப்புறம் அவர் மேல, இப்ப பாருங்க, இப்ப வேர் கொண்ட வாழ்க்கை. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? அவர் மேல கட்டப்பட்ட வாழ்க்கை. அப்படின்னா கட்டி எழுப்பப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, கட்டி எழுப்பப்பட வேண்டும். இப்போ கட்டட வேலைய நம்ம இப்ப கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். கட்டட வேலையை பார்க்க போறோம். என்ன பண்ணும்? கடக்கால் பண்ணும் இல்லையா? அது என்னது? ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம், பள்ளம் எல்லாமே நோண்டி அதுல அந்த மண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்குரிய பேஸ் மட்டத்துக்குரிய மூளைக்கல் ஸ்திரப்படுறதுக்குரிய களிமண், அது என்ன சாரி, அது என்ன, காங்கிரீட்டுக்குரிய திங்ஸ், சிமெண்ட், கம்பி, இதெல்லாமே வச்சு ஸ்ட்ராங் பண்ணி எந்த அளவுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு பில்டிங்கை ஏத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அஸ்திபாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். அப்போ அஸ்திபாரம் ஓரளவுக்கு தான் இருந்ததுன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் போட முடியும். ஆமா தானே? ஆனா அதே 2 பில்டிங் கட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கணும் இல்லையா? அப்ரூவல் வாங்கணும். நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லி இது போல கட்ட போறோம், இந்த கம்பியை பயன்படுத்த போறோம், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பில்டிங் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இசைவாய் கட்டப்படுவீங்க. அல்லேலூயா. இப்ப கட்டும் போது மூளைக்கல்லு அவசியம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அது இசைவாய் கட்டப்பட வேண்டும். கவனிங்க, எப்படி? இசைவாய் கட்டப்பட வேண்டும். ஒரு செங்கல் வச்சு அடுத்து பக்கத்துல ஒரு செங்கல் வைக்கும் போது சைட்ல அந்த கேப்ல எல்லாம் சிமெண்ட் எல்லாம் பூசுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதே போல வைக்க மாட்டாங்க, அதை ஜின்சாக்கா வைப்பாங்க. ஏன்னா நீங்க கட்டப்படும் போது, கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் விசுவாசத்துல ஸ்திரப்படுத்த வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஆவியிலே அவர்களை பலப்படுத்த வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் இணைந்து சூடு உண்டாகும்படியாய் ஆவியின் பலத்துல அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ ஒரு செங்கல் இங்க இருக்கும்போது அடுத்த செங்கல் இப்படி வரும், அடுத்த செங்கல் இப்படி வரும். அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது உடையாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாதி அந்த செங்கல் என்ன பண்ணும்? பாதியா உடைச்சு வைக்க வேண்டியதா இருக்கும். உடைக்கணும், சொல்லுங்க, உடைக்கணும். சில இடங்கள்ல சின்னதா வச்சா போதும், முழு செங்கல் வைக்கணும். அப்போ அந்த சிறு செங்கல் தானே, இந்த விசுவாசி எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற இடத்துல நம்ம கட்டப்பட முடியாது. ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள் வசனம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் ஒருமைப்பாடு அப்படின்னா நம்ம சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை சபையில ஒரு ஜபாவில வளரும் போது ஒருவருக்கொருவர் விசுவாசத்துல தாங்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும், ஆவியில ஒருவருக்கொருவர் அனல் மூட்டி என்ன பண்ணணும்? எழுப்ப வேண்டும். இது இப்படி செய்யும் பட்சத்துல என்ன நடக்கும்? நீ கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுவாய். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அப்போ நான் இந்த இடத்துல இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னா அது எம்டியா தான் இருக்கும்.
அந்த பில்டிங் வீக் ஆகும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படும் போது உங்க கோபத்தை ஜெபத்துல காட்டாதீங்க. நான்லாம் ஜெபத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். நீ தானே ஊழியம் செய்யற அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க வண்டி ஓட்டுங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைங்க பிரசங்கம் பண்றாங்களா, சந்தோஷமா பாருங்க, கை தட்டுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு என் பொண்ணு ஒரு வீடியோ அனுப்பிச்சு, ஒரு 5000 பேர் இருக்கிற ஒரு சபை, ஒரு ஆராதனை நடத்திட்டு இருக்கிற போல ஒரு வீடியோ அனுப்பிச்சு. அல்லேலூயா. அது பென்னி ஜோஷுவா. அவரு வர்ஷிப் லீடர், பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் தான் வர்ஷிப். ஆனா அந்த இடத்துல இவ ஆராதனை, அவ்வளவு பெரிய ஸ்டேஜ், அவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன், அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த இடத்துல நின்று, அல்லேலூயா, இந்த இடத்துல நின்று அவ வசனம் சொன்னதுதான் காரணம். அந்த இடத்துல நின்று சாட்சி சொன்னதும் ஆண்டவரை ஆராதிச்சதுதான் காரணம். நம்ம எதையுமே அற்பமா நினைச்சு, இன்னைக்கு இவெல்லாம் வந்து பிள்ளைங்கெல்லாம் வந்து இங்க பாட்டு பாடுறாங்க, கீபோர்டு வாசிக்க, ஒரு நாள் வரும். இன்னைக்கே கர்த்தர் மேன்மையா தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அதை தான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்ப அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எதுக்காகனா, நம்ம விதைக்கிறது எதுவுமே வீணாகாது, நம்ம ஜெபிக்கிறது வீணாகாது. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் கட்டப்பட்டு வாழ வேண்டும், வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியா உங்களால செய்ய முடியல, பரவாயில்ல, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க. உங்களால செய்ய முடியல அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க வந்திருக்கிறாங்க, ஓகே, அத்தனை குழந்தைங்களுக்கும் நான் வடை வாங்கி தரம் கொண்டு வந்து, அவங்களுக்கு ஒரு பலன். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு செய்யட்டும், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி இருக்காதீங்க. ராங். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இசைவாய் கட்டப்பட்டு, ஒரு ஃபீஸ்க்காக ஒரு குழந்தை கஷ்டப்படுது, ஏதோ நம்மளால முடிஞ்ச நல்ல கவனிங்க. நம்ம வேண்டான்னு சொல்றது, அதாவது ஒரு பிச்சு பத்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு திருமும் பல்குத்துவதும். அது போலதான் நம்ம வேண்டான்னு நம்ம நினைக்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு பலனா, அது போலதான். அப்போ அந்த வசனத்தை முடிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அவருக்குள்ள வேர் கொண்டு. ரெண்டாவது என்னது? அவர் மேல் கட்டப்பட்டு. மூணாவது என்னது? அவருக்குள்ள நடந்து கொண்டு. இப்ப நடையே மாறி போச்சு. நடையே மாறி போச்சு. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்ததுன்னா அவன் நடைய பார்க்கணும். அடே என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா பாக்கெட்ல 1000 ரூபாய் வேலை செய்யுது. இது வரைக்கும் பார்க்காத காசு அவன் பாக்கெட்ல வந்துருச்சு. அவன் புதுசா ஒரு வாட்ச் வாங்கிட்டானா, அது என்ன வாட்ச்? அது டச் வாட்ச் எல்லாம், ஸ்மார்ட் வாட்ச், அதெல்லாம் வந்துருச்சுன்னா அவரு இது என்ன அப்படின்றான், இப்படின்றான், என்னென்னமோ பண்றான், ஒன்னும் புரியல. ஆனா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நடந்து கொண்டு நீ ஆண்டவருடைய கையை பிடிச்சு நட. கர்த்தருக்குள்ள நடக்கிறதுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆவிக்குரியவனா நீ வாழணும்னா, நீ இப்ப நான் என்ன சொல்றேன், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஆராதிக்க வேண்டாம், மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு சாதகமா பேச வேண்டாம். நீ பர்சனலா ஆண்டவரோடு கூட என்ன பண்ணு, கமிட் ஆயிடு. அல்லேலூயா. இப்போ சரி, என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவா, அவன் முன்னாடி எனக்கு பிடிக்கல ஜெபம் பண்றது, ஓகே, சாவி தரேன், சர்ச்சில் மணிக்கணக்கா அழுது ஜெபம் பண்ணு. ராமன் சொல்லுங்களேன். இப்படி பாஸ்டர் கிடைச்ச நீ இப்படி விசுவாசியா இருந்தீங்கன்னா நான் என்ன செய்யறது? ஹலோ, புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவி முன்னாடி நான் முட்டி போட்டெல்லாம் ஜெபம் பண்ண, அவளை எனக்கு பிடிக்காது, நான் ஜெபிக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியவே கூடாது, தெரியவே வேண்டாம்,
ரகசியமா வா, ரகசியமா சொல்லு, சாவி தர ரகசியமா, நீ ரகசியமா உள்ள லாக் பண்ணிட்டு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரோடு கூட கமிட் ஆயிடு, அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து, கிறிஸ்துவுக்குள்ள நடந்து, ஸ்தோத்திரத்துல அவரோடு கூட. என்னம்மா ஸ்டக் ஆயிட்ட? போதிக்கப்பட்டபடி. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்தாருன்னா இதெல்லாம் சொன்னியாப்பான்ட்டு என்ன கேட்டாருன்னா நான் தப்பிச்சுக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பிரசங்கிக்கும் போது வில்லியம்ஸ் இருந்தாரு, விஜயன் இருந்தாரு, சுதாகர் இருந்தாரு, ராமன் சொல்லுங்க, மகாலட்சுமி சிஸ்டர் இருந்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும், அவங்க பையன் கூட என்ன பார்த்தான், பக்கத்துல ஒருத்தன் அப்படியே ஜெகஜோதியா மின்னிக்கிட்டு உட்காந்துட்டான், அவனும் என்ன கவனிச்சான், எல்லாம் பார்த்தானுங்க. ஆனா கேட்டானுங்களா கேட்கலையா? என்ன கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. நீங்கள் போதிக்கப்பட்ட உங்க பாஸ்டர் உங்களுக்கு உபவாசத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரா? ஜபத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரா? ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரா? சண்டே கிளாஸ்ல வசனத்தை சொல்லி கொடுத்தாரா? ஓகே, ரைட். நீ அதை கேட்கறது உன்னுக்குள்ள வளர். போதிக்கப்பட்டபடியே. அடுத்த வார்த்தை, விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிடு, விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகிக்கிட்டே இரு. அல்லேலூயா. உன் கிருபை பெருகணும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருகணும், உன் மேல இருக்கிற வரங்கள் வல்லமையா எழும்பணும். அப்படின்னா நீ ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி. ஆமென். இப்போ ஒன்று அவர் உண்மையுள்ளவர் பார்த்தோம், 2வது ஸ்திரப்ப. இது நம்முடைய வேலை. ஆமென். வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய காரியங்கள்ல இன்னும் ஆழமா தியானிக்கலாம். ஆனா ஒன்று அறிந்து கொள்ளுங்க, சரியான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. சரியான அபிஷேகத்துல, சரியான விசுவாசத்துல, சரியான தேவ அன்புல நாளுக்கு நாள் வளர நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் ஆண்டவர் கனப்படுத்துவார். எல்லாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.